இறங்குவோரை கொன்று இரையாக்கள் முதலி குணம். ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும் போது மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. ஜெகஜனனி சுகவாணி கல்யாணி ஜெகஜனனி ஜனனி மகன் அறுமுகத்தானுடன் அவதரித்தான். ஆனை முகத்தான் அருகைந்து கரத்தான் மகன் அறுமுகத்தானுடன் அவதரித்தான். ஞானம் அடிப்போம் எல்லும் நலம் அடிப்போம், ஞானம் அடிப்போம் எல்லும் நலம் அடிப்போம். தன்னை நம்பியவர்க்கெல்லாம் கை கொடுப்போம்.
பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். பன்னிரு விழிகளிலே அறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது வராது எப்போதும், வாழ்வில் இடரேது வராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். பொன்னிரு பதம் நினைந்து அன்புடன் தினமணிந்து முருகா முருகா உள்ளிரு பதம் நினைந்து அன்புடன் தினமணிந்து திண்ணமாய் போட்டு வெண்பார் நிரந்திர உள்ளம் கனிந்து, திண்ணமாய் போட்டு வெண்பார் நிரந்திர உள்ளம் கனிந்து. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது வராது எப்போதும், வாழ்வில் இடரேது வராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பன்னக செயலும் மகிழ்ந்திடும் முருகா, வாரோர் புகழ்ந்து ஓட்டிடும் குமரா. பன்னக செயலும் மகிழ்ந்திடும் முருகா, வாரோர் புகழ்ந்து ஓட்டிடும் குமரா. வண்ணமயிலேறும் வடிவேல் அழகா முருகா வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா, வண்ணமயில் ஏறும் வடிவேல் அழகா. பழனிதை வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா, பழனிதை வானையுடன் காட்சி தரும் ஆறுமுகா. பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். வாழ்வில் இடரேது வராது எப்போதும், வாழ்வில் இடரேது வராது எப்போதும். சண்முகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியாய் என்னை நீ பார்த்தாலே போதும். கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவனே, தங்கத்தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவனே. கோட்டை கட்டி வாழ்ந்தவர் நான் உன்னறியா, கோட்டை கட்டி வாழ்ந்தவர் நான் உன்னறியா. கொண்டு பொங்கும் மகனை பிறந்த எங்கள் சிங்கமையா, தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே. விடுதலைக்கு முழக்கமிட்ட வீர தலைவனே, வெள்ளை பரங்கி அறி அறவொழித்த வெட்டி திலகமே. விடுதலைக்கு முழக்கமிட்ட வீர தலைவனே, வெள்ளை பரங்கி அறி அறவொழித்த வெட்டி திலகமே. வேங்கை குணம் கொண்டதொரு வீர மன்னரே, வேங்கை குணம் கொண்டதொரு வீர மன்னரே. வீரபாண்டியனாய் கட்ட பொம்மன் வெட்டி திலகமே, வீரபாண்டியனார் கட்ட பொம்மன் வெட்டி திலகமே. தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே, இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவரே. தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே.
இந்தியாவிலே ஆட்சி செய்தவர் தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவரே தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே வாழ்ந்து நிற்பவர் தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே இந்தியாவின் விடுதலைக்கு முழக்கமிட்டவர் அவர் ஈடு இணை இல்லாத இமயம் கொண்டவர் சாமி பாட்டினிலே துணையா நிற்பவர் தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே இந்த தரணி மக்கள் வணங்குகின்ற மன்னவரே கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் உன்னறியா கோட்டை கட்டி வாழ்ந்தவர் தான் உன்னறியா கொண்டு பொம்மு மகனை பிறந்த எங்கள் சிங்கமையா தங்க தமிழ்நாடு கண்ட தலைவனே கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அப்புறம் சக்திவேலு
நாடகம் ஆரம்பிச்சாச்சு. பப்புன்னு வெளியில வந்தாச்சு. சரி. கூட்டம் கூடியாச்சு. அருமையான கூட்டம். ஆமா. இடத்த பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு சில இடங்களுக்கு போனோம்னா ஏன்டா அந்த ஊருக்கு நாடகத்துக்கு வந்து கடுப்புல தொழில் பண்ணுவான். ஆமா. ஒரு சில ஊர்களுக்கு போனோம்னா வருஷம் இந்த ஊருக்கு நம்மள நாடகம் போட மாட்டாங்களா, நம்மள கூப்பிட மாட்டாங்களா, ஆசையோட தொழில் பண்ற ஊர்களும் இருக்குது. ஆமா. நாங்க ஆசையோட தொழில் பண்றது பண்ணாதது எல்லாமே யாரு கையில இருக்கு தெரியுமா? யாரு கையில இருக்கு? முதலாளி உங்க கையில இருக்கு. ஆமா. முதலாளி நீங்க சரியா இருந்தா தான் இந்த தொழிலாளி நாங்க சரியா தொழிலை செய்வான். முதலாளி சரி இல்லையாக்கு இல்லைனா இந்த தொழிலாளி வேலை அப்படித்தான் இருக்கும். ஆமா. அதனால இடத்த பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இடத்த பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறோமோ அதே மாதிரி விடுகிற வர மகிழ்ச்சியா இருக்கணும். இப்ப நான் பப்புன்னு வெளியில வரும்பொழுது எந்த அளவுக்கு ஆரவாரமா சுறுசுறுப்பா அடிச்சியலோ இது. ஐயே என்ன எப்படி ஆயிடுச்சு? அண்ணே முருகனே சொல்லியா வந்த இடத்தை காப்பாத்தி ஆகணும். ஆமா. தோப்பு நத்தத்துல அருமையான நாடகம் போட்டாங்க அப்படின்னு நாடகத்தை பத்தி இந்த வட்டாரமே பேசணும். அப்படி வச்சுக்கணும். இப்படி ஒரு நாடகம் நடந்தது கிடையாது, இப்படி ஒரு நாடகம் பார்த்ததுலன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீ செய்யணும். அந்த அண்ணே அதெல்லாம் தொழிலை பத்தி சொல்லவே உதவாது. அப்படியா? நம்ம வந்துட்டோம்னா நறுக்கு சுருக்குன்னு நல்லா இருக்கும். நீ வந்து என்னைக்கு சரியில்லாம கோமாளி வந்தாயா நல்லா செஞ்சாயா அப்படின்னு இருக்கணும். கண்டிப்பா. பெட்டிக்கார் வந்தாரு, வேறு கிடாத்திரிக்க முருகன் வந்தாரு, நல்லா பாடினாரு அப்படின்னு இப்ப வந்த உடனே எப்படி மக்கள் மனதுல எப்படி இடம் பிடிச்சீங்களோ அதே மாதிரி அவங்க மனசுல நானும் இடம் பிடிக்கணும். கண்டிப்பா. அதுக்காக வந்திருக்கிறான். இடத்த மக்கள் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. ஏன்னா வந்திருக்க கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்னே? சில பேர் இருந்திருப்பா பப்பன் கேட்பேன் நல்லா பேசுவான், நல்லா பாடுவேன், நல்லா ஆடுவானா, நல்லா செய்வானா. என்னத்த செய்ய போறீங்க? தொழிலுதாப்பா. தொழிலா? சில பேர் இருந்திருப்பா இந்த டான்ஸ் கேரப்பில நல்லபடியா கூட்டியாந்துருக்காங்களா, இது கிளவிய கூட்டியாந்துருக்காங்களா? அண்ணே கிளவினா நாங்க நாடகத்துக்கு வர மாட்டோம். நானே என் தம்பி பரணியா. அப்படியா? ஆமாண்ணே. கிளவினா வர்றது இல்ல. எப்படி வாசிக்கிறது? கிளவிய கூட்டிக்கிட்டு வந்து யாரா தோப்புனத்தை இந்த மழை வந்துச்சா? ஆமா ஆமா. ஐயா அமைதியா எல்லாரும் ஒரு ஓரத்துல பாருங்க. ஓரத்துலயாவது நில்லுங்க. இந்த இங்கனக்குள்ள விட உட்காரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு 50 பேராவது உட்காந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னப்பா? ஆமா. எல்லா ஏரியாவும் இன்னைக்கு நான் வீட்டுல இருந்து பெறப்படும் பொழுதே மழையா? மதுரை எல்லாம் சரியான மழை. ஆமா மதுரையில எல்லாம் வலிமையான மழை. ஏறிங்க உட்காருங்க சாமி, அப்படி உட்காருங்க. ஆட கடவுளே, பெத்த ஆத்தாமார்கள் தாய்மார்கள்லாம் உட்காந்துருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெடி வாங்கி வச்சிருக்காங்க, அதை கூட சொல்லுங்க. ஆமா சரி சரி. இப்ப மழை வருது இல்ல பாவா, அதனால அவங்களை எதுவும் சொல்ல முடியாது. வெடியை வாங்கி எதுக்கு? ஆமா. அதனால அருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான பொம்பளை பிள்ளை, சாதாரண பிள்ளையா, தக்காளி பழம் மாதிரி தல 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 தல, பப்பாளி பழம் மாதிரி பல 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 பல. அருமையான பொம்பளை பிள்ளை இன்னைக்கு நம்ம ஊருக்கு புதுக்கோட்டையில இருந்து கூட்டிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி வள்ளியம்மா, சிறை பேர் நாரதரு. இப்ப நான் வர்றதுக்கு முன்னாடி வேஷம் போடும் பொழுது உட்காரு அமைதியா உட்காருங்க, அப்படியே உட்காருங்க, இதுக்குள்ள உள்ள உட்காருங்க. அத்தா மலைகளை பேசுனா இப்படி வந்து உட்காந்துருக்க நல்லா இருப்பியா, நலையாம உட்காருங்க. ஏன்னா அண்ணே அப்பா சத்திவேலு சொல்லுவானே, அதாவது வந்து 5000 பேர் இருந்து தோப்புனத்துல நாடகம் பார்க்கட்டு. இங்க மாமன் வந்திருக்காரு ஐயா, வணக்கம் அம்மா. 5000 பேர் உட்கார்ந்து நாடகம் பார்க்கட்டு சபை நிரக்காது. சபை நிரக்கணும்னா யாரை வச்சு தெரியுமா? யாரை வச்சு? பெத்த ஆத்தாமார்களை வச்சுட்டேன். எப்படி சொல்றீங்க? தாய்மார்கள் இல்லைன்னா அந்த இடம் நிரக்காதியா, சபை நிரக்காதியா? சபை நிரக்கணும்னா பெண்கள் வேணும், பெண்கள் இருந்தா தான் சபை நிரக்கும். அருமையான தாய்மார்கள், என்ன பெத்த ஆத்தாமார்கள், சகோதரிகள் எல்லாம் அருமையா உட்கார்ந்துருக்காங்க. அவங்களை வச்சுதான் இன்னைக்கு நாடகமே. எனக்கு ஆம்பளே பார்த்தா எனக்கு எரிச்ச மதுராதா இருக்கு. ஆமா, ஆம்பளையிலே பார்த்தா போற ஊர்ல ஆம்பளையிலே பார்த்து வெறுத்து போச்சு. வர வர என்னன்னு தெரியல, சுத்தமாவே வெறுத்துருச்சுடா. ஆமா, இன்னைக்கு தாய்மார் உட்காந்துருக்கா, அருமையான கூட்டம், ரொம்ப சந்தோஷம். இந்த நாடகத்தை நான் வந்து வேஷம் போடும் பொழுது கவனிச்சு கேட்டி மைக்கில் வந்து பேசினாங்க, அருமையா பேசினாங்க. கும்பாபிஷேகத்தை பத்தி அருமையா பேசினாங்க. இந்த கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன சிறப்பு அப்படிங்கிறத பேசுறதுக்காக இன்னைக்கு சிறந்த நடிகர்கள், ஒவ்வொரு நடிகர்களும் வள்ளி, நாரதர் இவங்கெல்லாம் கண்டிப்பான முறையில் அதை பத்தியே தான் பேசுவாங்க. ஆமா, அப்படியாப்பட்ட நடிகர்கள், சிறந்த நடிகர்கள், அவங்க திறமையில வந்து சரியான நேரத்துக்கு கேட்டுவாங்க. அதே சொல்லியா, எல்லா ஊர்லயும் பப்புனி எத்தனை மணிக்கு வெளியில போவேன். ஆமா, இன்னைக்கு நான் நம்ம ஊர்ல தோப்பு நத்தத்துல எத்தனை மணிக்கு வெளியில வந்திருக்கேன். சரி அப்படின்னு எல்லாரும் சைட் அடிக்கணும். இவன் மொத்தத்துக்கு காணா செல்ல போல தேடி விட்டு நமக்கு போட்ட பேரலை நைனா ஏ நைனா கந்தா இறக்கி விட அந்த தோட்டம் ஏ காதல இறக்கி விட வட தோட்டம். கலிங்கெடுத்தா மாட்டாரமா காரக்குடி பொண்ணு, மைங்கெடுத்தா மாட்டாரமா மதுரக்கார பொண்ணு. சொன்ன பெற்றை கட்டிடுவா சின்ன பட்டின பொண்ணு.
ஆகினால் இந்நகரத்தின் பொன்னகரமாய் நன்னகரனுக்கு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் தோப்புடத்த கிராமத்தில் அமைந்திருக்கும் அல்மிகு ஸ்ரீ சந்தன மாரியம்மன் திருக்கோவில் திருநத்தன் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இவரங்க மேடையில் இன்றைய தினம் இரவு 10 மணிக்கு கோவில் முன்பாக அமைந்துள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் கலையரங்கில் மரியாதைக்குரிய கமுதி உயர்திரு காவல்துறை சார்பு ஆய்வாளர் தலைமையிலும் மரியாதைக்குரிய நீராவி உயர்திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் முன்னிலையிலும் நடக்க இருக்கிற நாடகம் ஸ்ரீ வலிதர்ம நாடகம் வெகு சிறப்பாக நடைபெற்ற காரணத்தினால் இதில் பங்கேற்கிற நடிகர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சொல்லுது கடமை எழுது கடமை சண்டை கடமெல்லாம் தனக்கு தன்னை வெற்றி மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாசமுக அன்பு மச்சான் மதுரை ஒத்தக்கடை அருகாமையில் தேத்தாங்குளத்தை சேர்ந்த எம் ரவி தரணர்கள் இவரங்க மேடையில் வேலன் வேடன் விருத்தனாக ஒருத்தர் கற்றுக் கொடுக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக கோயிலேச்சு கோகில வாணி உங்கள் நண்பர்கள் காத்திருக்கும் அன்பிற்கும் மரியாதைக்குரிய எனது பாசமுக அன்பு சகோதரி பார்த்திபன் அருகாமையில் கள்ளிக்குடியை சேர்ந்த KS மல்லிகா தேவி அக்கா அவர்கள் இவரங்க மேடையில் வள்ளிய நடிகை காத்துக் கொள்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக அடுக்கு மொழி பேச திருக்கிடும் பாடல பாடி உங்கள் மேலுக்கு மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நாதகான பேரஸ் அன்பு மாமா கருவனூர் மாநகரை சேர்ந்த SB கீதப்பிரியர் மாமா அவர்கள் இவரங்க மேடையில் கானப்பிரியர் கழகப்பிரியர் நாடகம் கற்றுக் கொண்டிருக்கிறார். எத்தனை இருந்தாலும் சிறந்த முறையில் எங்களுக்கு பக்கமலை இசைமேதை அன்பிற்கு மாத்திரமறிய பாசமிகு எங்களது அன்பு வாத்தியாருமாகிய அன்பு சகோதரர் கிடாத்திருக்க மாநகரை சேர்ந்த எம் முருகன் அண்ணா அவர்கள் எங்க ஹார்மோனியம் அன்பின் பாட்டு. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட விதிக்கும். மதியாத தடைவாசல் மிதியாதே மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சுவிக்கவே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பெட்டியிலே இந்த சத்தமா இருக்கட்டும். ஏ அப்பா, இந்த பெட்டி சத்தத்துக்கு இந்த தொண்டையில வர்ற சத்தத்துக்கு அப்படித்தான் இருக்கு. நன்றி தம்பி. அதற்கு அடுத்தபடியாக கோடியெழுக்களை மிருதங்க சகோதரி பாசக்குரிய எனது அன்பு தம்பி ரெட்டிப்பட்டியை சேர்ந்த ஜிபி பரணி அவர்கள் மிருதங்கம் அண்ட் டொலக்.
பையன் தானே வாசிச்சிருக்காப்ல, நல்லா கையை தட்டலாமே, நல்லா வாசிச்சிருக்காப்ல. அது ரொம்ப மன வருத்தப்படுவாப்ல கை தட்டலைன்னா. அதற்கு அடுத்தபடியாக ஏன்னா நாடக நடிகர்களுக்கு உற்சாகமே கைதட்டு ஒண்ணுதான். பனியா அப்படி சொல்றா. அதற்கு அடுத்தபடியாக இங்கு பலபாத்தி புகழ் ஆல்ரூம் மாஸ்டர் பாசமிகு எனது அன்பு தம்பி புளியங்குளத்தை சேர்ந்த அன்பு மச்சான். ஆமா, அவங்க வாத்தியார் எந்த அளவுக்கு பேர் வாங்குறாரோ அந்த அளவுக்கு நீயும் பேர் வாங்கிற தம்பி, சரியா? கே சத்தியமானவர்களுடைய சிஜிபிளி பாசமிகு அன்பு மாப்பிளை திருப்போணம் அருகாமையுள்ள கே சக்திவேல் அவர்கள் இங்கு கல்விமணி சேர்ந்த சக்திவேல் அவர்கள் ஆல்ரவுண்டை சமைப்பார். அருமையான வாசிப்பு. நன்றி 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 நன்றி. அப்புறம் என்ன, உனக்கும் தோப்பு நத்தத்தில் ஓட்டு விழுந்துருச்சு. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயினுடைய பாசூரி அன்பு மாமா ஏனாதியை சேர்ந்த எம் ஐயனார் மாமா அவர்கள் மிக சிறந்த முறையில் தாளை சேமிப்பார். போடுங்க. அருமையான இசைக்கலைஞர்கள், பரமானந்த நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக இவரங்க மேடையில் அருமையான ஒலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒலிபருக்கு தோப்புணத்தை சேர்ந்த ரமேஷ் பாலா ரேடியோஸ் ரமேஷ் பாலா சிறந்த முறையில் உட்காரு. மிக இதுல ஒன்றும் குறைச்ச மாதிரி இருக்காது. சிறந்த முறையில் அருமையான உட்காரு, நல்லா இருக்குமாம்மா, உட்காரு மாமா. சிறந்த முறையில் அருமையான ஒலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒலிபருக்கு சிறந்த முறையில் தோப்பிடத்தை சேர்ந்த ரமேஷ் பாலா ரேடியோ அன்புலத்துக்கு மனமார்ந்த நன்றி நன்றி. அருமையா போட்டுக்காப்ல ஓயாம அங்கிட்டு தெரியாம இந்த உட்கார மச்சான். ஆமா, மனமார்ந்த நன்றி நன்றி. வணக்கம். பொதுமக்கள் அனைவரி நாடகத்தை காண அன்புடன் அழைக்கிறேன். இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் வீரபாண்டிய கட்டபொம்மை இளைஞரணி தோப்பிடத்தம் என தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சிறப்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். இந்த நாடகத்தை படுத்தமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்து கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய பாசத்துக்குரிய அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி எம் ரெட்டியப்பட்டியை சேர்ந்த சி பரணி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து கொடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொள்வார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. எதை வேணா மறந்து போலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினர்களுக்கும் விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்.
வணக்கம். நான் பப்பனுக்காரே அதே இதை சொல்லிக்கிட்டு இருக்கானே. சொல்லி எல்லாத்தையும் இந்த விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா. விஷயம்னா என்ன? என்ன பொம்பளை பிள்ளை இருக்கா? இருக்குல, அருமையான பிள்ளைங்க. என்னடா? ஐயோ, ஒவ்வொரு நாளைக்கு கிளடும் கட்டையுமா வந்து சேர்ந்துருவாத்தியாரு. சரி. ஏன் காலக்கரகன் கிளவியா இருந்தாலும் கட்டி பிடிச்சிக்கிட்டே கிடக்கணும். வேற வழி இல்ல. ஏன்னா கிளவி இருந்து கிளவியை போட்டாங்கன்னு கட்டி பிடிக்காம போட்டேன்னு வச்சுக்க, காலையில சொல்லுவாங்க காசு இல்ல, காசு ஒரு பக்கம், காலையில ஊர் கிராமமே சேர்ந்து சொல்லுவாங்க. எப்படி அப்புன்னு ஒண்ணும் சரியில்லை. ஒண்ணும் இல்ல உள்ள ஒண்ணு. ஆமாவே, என்ன கிட்ட டான்ஸ்கிட்டே போகவே மாட்டிக்கிட்டேன் பத்தியா. ஏன் நான் போகலைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஏன் கிளவில அதனால. ஆனா இன்னைக்கு வர்ற பிள்ளைய அப்படி செய்ய மாட்டேன். கிளவியா இன்னைக்கு வர்ற பிள்ளை அப்படி இல்லங்க. நல்ல பிள்ளையடா. என்ன சொல்ல வரேன்னு என்ன வாத்தியாரா நீங்க? சரி சரி. சாதாரண பிள்ளையா கூட்டிட்டு வயசுக்கு வந்து இப்பதான் 3 மாசம் ஆகுது. தண்ணி ஊத்தியாச்சா? தண்ணி ஊத்தல. ஊத்த போறீங்களா? ஊத்தணும்ல. ஆடர் கலையரசி அப்படிங்க சுந்தரி நாட்டியதாருக்கு நடன சிங்காரி. ஐயா ஐயாப்பா என்னங்கப்பா வர சொல்லிரு சித்தப்பு, வர சொல்லிரு. ஆத்தாடி பொம்பளை பிள்ளை இப்பதான் பாவடை கட்டிக்கிட்டு இருக்காங்க. பாவடை வர சொல்லிடுவா. நாட்டியதாருக்கு நடன சிங்காரி புதுக்கோட்டையை சேர்ந்த ராதாச்செல்வி அவர்கள். ராதாச்செல்வி தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள். மாலையில் சந்தித்தே மையலில் சிந்தித்தே, மாலையில் சந்தித்தே மையலில் சிந்தித்தே, மங்கை நான் கண்ணித்தேன் காதலும் தீண்டும் போது கைகளை மன்னித்தேன். தாமரை கண்ணங்கள். கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திடும் சித்திரமோ, முத்துலகை தரு மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. கொத்து மலர் குதல் பாதம் அணிந்திடும் சித்திரமோ, முத்துலகை தரு மெல்லிய செவ்விதழ் ரத்தினமோ. துளிர் கொண்ட வேளையிலே குளிர் கொண்ட மேனியிலே துணை வந்து சேரும் போது சொல்லுமோ இன்பங்கள். தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள், எத்தனை வண்ணங்கள் மொத்தமா சிந்தும் போது பொங்கிடும் இன்பங்கள். தாமரை கண்ணங்கள். பொம்பளைய சொன்னவன 4 பேர் இல்லையா கிளம்பிருச்சே. சரி சரி. என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாம இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில திருமண்பட்டியை சேர்ந்த ஆட்சி முத்துராஜ் பவன் வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாறு பணிவுடன் வேண்டி கேட்டுக்கொள்ளி நன்றி. வாத்தியாரே எனக்காக பெருமையா முத இந்த சபைக்கு வந்திருக்கேன். ஒரு வரி நல்ல வார்த்தையா எப்படி தூக்கி பெருமையாவா? ரொம்ப சந்தோஷம். ஆமா என்ன பொம்பளை பேர் சொல்லணுமா? போடு ஒரு பாட்டை. சரி வாத்தியாரே சொல்லியா. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம தோப்பு நட்டதுக்கு எதுக்கு வந்தா? நாடகத்துக்கு வந்திருக்கோம். நான் நாடகத்துக்கு ஏன் வந்தான்? இல்லை நாடகத்துக்குன்னா அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நாடகத்துக்கு வந்திருக்கோம். கோயில் திருவிழா கும்பாபிஷேகம் நாடகம் அட்வான்ஸ் கொடுத்துருக்கா வந்திருக்கான். ஆமா வந்தோம்னா நம்ம ஏன் வந்தான்? எதுக்காக வந்தான்? எதுக்காகனா நம்மளோட திறமை அண்ணே கும்பாபிஷேகத்துக்கு வந்திருக்கான், திருவிழாக்கு வந்திருக்கான், நாடகத்துக்கு வந்திருக்கான். அது விஷயம் இல்ல. ஆமா நம்ம ஏன் வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லியா ஊர் மக்களை தோப்புனத்த மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த வந்திருக்கான். இப்படி ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கான். சரி நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமான்னு முதல்ல பார்க்கணும். அதுதான் நான் சொன்ன வார்த்தையை நல்லா கவனிச்சீங்களா? எப்படி தோப்புனத்த மக்களை எல்லாரையும் சந்தோஷப்படுத்த ஒண்ணு கூடி ஒரு வண்டியில மதுரையில இருந்து நம்ம வந்திருக்கோம். என் ஊரெல்லாம் சிவகங்கை பக்கம், நீங்க ராமநாதல இருந்து வந்திருக்கீங்க. சரி இப்படி அங்க இருந்து வந்திருக்க அப்படின்னா ஏன் வந்தோம்னா சந்தோஷப்படுத்த வந்திருக்கான். ஆமா இப்படி ஊரை சந்தோஷப்படுத்த வந்த நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கமானே முதல்ல பார்க்கணும். அதுதான் முக்கியம். எனக்கெல்லாம் வீட்டுக்கு போனா அம்பிட்டு பிரச்சனை. என்ன உண்மையா சொல்றேன். என்னடா சொல்ற? தயவு செஞ்சு இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன், நல்ல நாள் பொழுதுமா கும்பாபிஷேக நாடகம் அதுமா சொல்றேன். தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாராரு உட்கார்ந்து இந்த சபையில நாடகம் பாக்குறீங்களோ, சரி அவ ஊரை தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ண நினைச்சிடாதீங்க. பயன்படுத்த
ஏன்டா அப்படி சொல்ற? கல்யாணம் பண்ணப்படாதியா? அண்ணே. கல்யாணம் என்னப்பா? எனக்கு இப்பதானே பொண்ணு பாத்துக்கிருக்காங்க, நீங்க என்ன இப்படி ஏன்னா சொல்றீங்க? பொண்ணு பார்க்காத கல்யாணம் பண்ணாத. ஏனே? கல்யாணம் பண்ணேன்னா சித்திரவதடா சண்டால. கல்யாணம் பண்ணப்படாதடா. என்ன அப்படி உங்க வீட்ல பிரச்சனை? நம்மளுக்கெல்லாம் இளைஞர்களுக்கு எப்ப சந்தோஷம் தெரியுமா? எப்ப? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடிதான். நம்மள கேட்க நாதி இருக்காது. ஆத்தா சொல்றத கேட்கறது இல்ல, அப்பன் சொல்றத கேட்கறது இல்ல, அண்ணன் தம்பி சொல்றத கேட்கறது இல்ல. சொந்த பந்தம் யாரு சொன்னாலும் கேட்காத வயசு இந்த வயசு. சரி. கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி பொண்டாட்டி இடத்துல 3 முடிச்சு போட்டுட்டோம்னு வச்சுக்க. சரி. அதோட அவ்வளவுதான் நம்மளுக்கு சொல்லி முடிஞ்சுச்சு. என்ன பயன்படுத்துறீங்களானே? உண்மை அதுதாப்பா. நானெல்லாம் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா வெறுக பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே, ஏன்டா கல்யாணம் பண்ணி பார்த்தா நினைக்கிறேன். எல்லாரும் கல்யாணம் பண்ண நானும் கல்யாணம் பண்ணேன். சரி. எல்லாரும் சந்தோஷமா இருக்க நானும் சந்தோஷமா இருந்தேன். என்ன பண்ணி தொலைக்க வாத்தியார்ட்ட கேட்பேன், வாத்தியார நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா? கல்யாணம் பண்ணிட்டேன். எத்தனை வருஷம் ஆகுது? 20 வருஷம் ஆச்சு. 20 வருஷம். ஆமா. பொண்டாட்டி ஒண்ணு தானா? டேய் கல்யாணம் பொண்டாட்டி ஒண்ணு தான்டா. எப்படி கல்யாணம் பண்ணது ஒரு பொண்டாட்டி தானா? எப்படி வாத்தியார 20 வருஷமா பார்த்ததே பார்த்துக்கிட்டு கிடக்குறிய? என்ன அதே பொண்டாட்டி, அதே வாயி, அதே மூஞ்சி, அதே பல்லு, அதே இது. நீ கல்யாணம் முடிச்சிட்டியா? கல்யாணம் பண்ணிட்டேன். எத்தனை பொண்டாட்டி? ஒண்ணுதான். ஒண்ணுதானே? ஒண்ணுதான் வாத்தியார. அப்புறம் 5 வருஷம் ஆகுது. என் பொண்டாட்டி இத பார்க்கவே எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. எதை? முகத்ததே. அத பார்த்தானே ஆகணும். வாத்தியாரே என் பொண்டாட்டி உண்மையிலேயே தங்க புண்ணியவதி. சரி. மரியாதைனா என் பொண்டாட்டி கிட்ட தான் கத்துக்கறானே. அப்புறம் ஏன்? பழக்க வழக்கம்னா என் பொண்டாட்டி கிட்ட கத்துக்கறானே. வேற என்னையா? பாசம்னா அவளுக்கு கிட்ட தான் கத்துக்கறானே. சரி. அக்கம் பக்கம் உள்ள ஊரை என் பொண்டாட்டியை பார்த்து தான் குடும்பம் நடத்துறாங்க. வேற அவ்வளவு சந்தோஷம் தானே? அப்படியேப்பட்ட என் பொண்டாட்டி நல்லா தான் இருந்தா வாத்தியாரே. வேற என்னைக்கு இந்த 100 நாள் வேலைக்கு கிளம்பி அட்டையை போட்டுக்கிட்டு போனாலும் அன்னைக்கே என் குடும்பம் குண்டியை தூக்கிருச்சு. நல்ல வேலை வைப்பாங்களடா. வேலை நல்ல வேலை, வேலையெல்லாம் குறை சொல்ல வரல வாத்தியார. வேலையில நல்ல வேலை, வேலைக்கு போனாம அமைக்கிட்டு பேசாம வந்தமான்னு வராம சரி இந்த கிளவிய ஊரா கூட்டு சேர்ந்து ஒன்னொன்னா உட்காந்து பேசி என் குடும்பம் இப்ப நடுத்தரவுல தெரியுது. வேலை பார்த்துட்டு அந்த இடையில சாப்பிடும் போது உட்காருவாங்கல்ல, உட்காந்துட்டு பேசாம வரணும்ல. சரி இந்த கிளவிய ஊரா ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு கேட்டிருக்காங்க, ஏன்டி உன் புருஷன் நாடாத்துக்கு போறானே சரியா காசு கொண்டு வந்து கொடுக்குறானா கொடுக்கலையா, உன்னைய கவனிக்கலையா அப்படின்னு விசாரிச்ச உடனே பெண்கள் கொஞ்சம் பேசியிருக்காங்க. அப்படின்னு பேசின உடனே இந்த கிளவி ஊரன் சொல்லி விட்ட உடனே என் முன்னாடி சொல்லி இருக்கிற எங்கன்னா வர்றாரு 12 மணிக்கு வர்றாரு, சாயந்தரம் 4 மணிக்கு பேக்க தூக்கி பேக்கல ஓட்டு போயிடாரு, ஒன்னும் கவனிப்பு எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கா. சரி உடனே இந்த கிளவிய ஊரான் சொல்லி இருக்காங்க. உடனே அடி அப்படி லூஸ்ல விடாத, அதானே லூஸ்ல விட்டேன்னா உன் புருஷன் வேற எங்கிட்டாவது ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இவ வந்தவன வீட்டுக்கு வந்தவன சாடா மாடியே பேச ஆரம்பிச்சுட்டா வாத்தியாரே. இந்த ஞாபகத்துல இந்த கிளவிய சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சு வீட்டுக்கு வந்தா சாடா மாடியா பேசுறது, கெட்ட வார்த்தையில திட்டுறது இப்படியே தெரிஞ்சா வாத்தியாரே. சரி அது கூட தெரிஞ்சாலும் கூட பிரச்சனை இல்ல. குடும்பத்துல இந்த கிளவிய சொன்னவனே இந்த என் பொண்டாட்டிக்கு சந்தேகம் வந்துருச்சு என் மேல. இப்ப நம்ம ஊரு நாடகம், நான் எவ்வளவு தூரம் நாடகத்துக்கு வந்திருக்கேன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்ப இங்க வர்றதுன்னா எப்படி போனாலும் ஒரு 5 மணிக்கு நான் வீட்டுல கிளம்புனா தான் இங்க வர முடியும். ஆமா அப்படி கிளம்பி இங்க வந்திருக்க அப்படின்னா வெகு தூரம்னா 5 மணிக்கு தானே கிளம்புவான். ஆமா பக்கத்துல ஊருக்கு பக்கத்துல ஒரு 7 மணி 8 மணிக்கு போனோம்னா போதும் வந்துடலாம். இவ்வளவு தூரம் நாடகத்துக்கு 5 மணிக்கு நான் கிளம்பி வரும்பொழுது என் பொண்டாட்டி கேட்பா, எப்படி எப்பவும் 7 மணிக்கு தான் நாடகத்துக்கு போவேன், இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டிய அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்கற. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வாத்தியார அந்த கிளடி சொல்ல ஞாபகத்துல. ஆமா அந்த கிளவி சொன்னது அப்படியே ஞாபகம் வச்சு எப்பவும் 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பி பேக்கத்துக்கிட்டு சரி இன்னைக்கு இவ்வளவு வெள்ளன போறியா அப்படின்னா தொண்டி பக்கம் நாடகத்துக்கு போனேன். ஆமா போகும்போது இவ்வளவு பிரச்சனை வீட்டுல இங்க ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துருச்சு. நான் சொல்றேன் அடி வெகு தூரம் நாடகம், வெகு தூரம்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் போனாதான் சரியா இருக்கு அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா வாத்தியார. சந்தேகம் வந்துருச்சு, சண்டை வந்துருச்சு, சண்டை வந்துடும், மனசு கஷ்டத்தோட நாடகத்துக்கு போயாச்சு, நாடகம் முடிச்சாச்சு. நாடகத்தை முடிச்சுட்டு சிவகங்கையில கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு இறக்கி விட்டா வாத்தியார. சரி இங்க நடந்த கதையை மட்டும் கேளுங்க. என்னையாச்சு? பயங்கரமான கூட்டம் பஸ்ல, டவுன் பஸ்ல பயங்கரமான கூட்டம். முகூர்த்த நாள் நடந்திருக்கு போல. முகூர்த்த நாள். சரி பயங்கரமான கூட்டம் என்ன செஞ்சு இந்த பேக்க தூக்கி 2 பேக் வச்சிருப்பேன். ஆமா இந்த 2 பேக்க என்ன செஞ்சு சீட்டுக்கு அடியில தூக்கி போட்டு கூட்டம் ஆம்பளை பொம்பளை 50 பேரும் கூட்டம் இடிச்சுக்கிட்டு போய் நான் வட்டுக்கல இந்த பஸ்ஸுக்குள்ள கண்டக்டர் வந்து உள்ள போன்னு உள்ள போயிட்டேன். சரி போன நல்லா கருன்னு இவ்வளவு முடி பொம்பளை நின்று இருந்திருப்பா வரைக்கும் சண்டாளி. இந்த நின்றதுல இந்த சட்ட பட்டன்ல இந்த முடி ஒத்த முடி சிக்கிக்கிட்டு வந்து கூட்டத்துல அப்படியே சிக்கிச்சு, கூட்டத்துல எங்கிட்ட இழுத்துக்கிட்டு வந்துருச்சு, பட்டன்ல பட்டுருச்சு. நான் அதை கவனிக்காம என் ஊர்ல போய் இறங்கி வீட்டுக்கு போன உடனே இந்த சட்டையை கலட்டி வீட்டுல போட்டுவிட்டு தூக்கம் வந்துரும்ல பாத்ரூம்ல போய் ஒரு டப்பா தண்ணியத்தை ஊத்துனேன். சரி என் பொண்டாட்டி சட்டியை தூக்கிக்கிட்டு அங்க வர்றா பாத்ரூமுக்கு. எப்படி நீ ராத்திரி பூரா நீ 5 மணிக்கு கிளம்பும் போதே தெரியும்டா, கிளம்பும் போதே எனக்கு தெரியும்டா, கிளம்பும் போதே தெரியும் நீ நாடகத்துக்கு போனியா இல்ல இவ்வளவு முடிக்காரிக்கு
கிட்ட போயிட்டு வந்தியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. பாத்தியா? ஆகா நம்ம பண்றது என்னடா இப்படி சந்தேகப்படுறா, ஏற்கனவே நேத்து சாயந்தரம் சண்டை போட்டு போனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமா ஒரு வாரம் கழிச்சு இப்படித்தான் போயினேன். சரி. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி கூட்டம் வாத்தியாரு, அதே காலையில பொதுவா கூட்டமா தானே இருக்கு. அப்புறம் அதே மாதிரி என்ன செஞ்சிருக்க, அன்னைக்கு நாளும் கருன்னு முடி. ஆமா. ஒரு வாரம் கழிச்சு எந்த கிழட்டு முண்டை வந்தாலும் தெரியல, இந்த கிளவி முடி நரச்ச முடி வாத்தியாரு கூட்டத்துல இந்த சட்டை பட்டன்ல சிக்கிக்கிட்டு வந்துருச்சு. நான் வீட்டுல ஒய் பட்ட சட்டையை கலட்டி போட்டு பாத்ரூம்ல போய் ஒரு டப்பா தண்ணியத்தான் ஊத்துனேன். வந்திருப்பால அங்க வந்துட்டா என் பொண்டாட்டி சட்டையை தூக்கிக்கிட்டு எப்படி நான் துவைக்கத்தான் வர்றாளாக்கு நினைக்கிறேன். அன்னைக்கு என்னடா நான் கருன்னு முடி காரிக்கிட்ட போயிட்டு வந்துச்சு, பேசி சமாளிச்சுட்டேன். சரி, அவனாலும் கூட பரவாயில்ல, இந்த கிழட்டு முண்டிய கூட விடையாட நாரப்பையில இந்த எந்த கிளவி கிட்ட போன வெள்ள முடியா கடை கிளவி வெள்ள முடியா கிடைக்க கிளவிய கூட விட்டு வைக்கலடா பாத்தியா அப்படின்னு சந்தேகம். ஆகா நம்ம பொண்டாட்டி ரொம்ப சந்தேகப்படுறா, இனிமேலுக்கு நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல வந்த உடனே பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கொண்டு பேக்க 2 பேக்கையும் உள்ள வச்சுப்புட்டு சரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போயிருவேன். போய் பின்னாடி போனோம்னா பூரா சட்டை பேண்ட பூராத்தி கலட்டி உதறி ஒரு பூராத்தி உதறி ஒரு முடி கூட இருக்கப்படாது இனிமேலுக்கு. இந்த முடி இருக்கணும்னு பிரச்சனை அப்படின்னு பூரா அமன கட்டியா நின்று பூரா உதறேன். சரி உதறினவனா பாருங்க எல்லாரும் யாருமே பார்க்காத அளவுக்கு தான் பின்னாடி போய் உதறிப்புட்டு என்ன செஞ்சுட்டு சட்டையை மாட்டிக்கிட்டு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து பகுமானமா பேக்க கொண்டாந்து வச்சுப்புட்டு இன்னைக்கு எப்படி சொல்லுவா சட்டையை கலட்டி இன்னைக்கு என்ன சொல்லுவான்னு பாத்துக்கிறோமே அப்படின்னு இப்படி ஒரு வாரமா போய்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல. ஒரு வாரத்துக்கு அப்புறம் என் மொண்டாட்டி மறுபடி சட்டையை தூக்கிக்கிட்டு வர்றா வாத்தியாரே பாத்ரூமுக்கு. சரி அன்னைக்கு என்னடா கருன்னு முடி காரிக்கிட்ட போய் சமாளிச்ச, அப்புறம் கிளவிக்கிட்ட போயிட்டு வந்து எப்படியோ சமாளிச்ச. ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ஒரு வாரமா ஒரு முடி கூட வருது இல்லையா, எனக்கு பெரிய சந்தேகமா இருக்கு அப்படின்னுங்கிற. எனக்கு என்னடி சந்தேகம், எனக்கு தெரியும்டா நாரப்பையில எவளுக்கிட்டே மொட்டை அடிச்சவளுக்கிட்டா போவ இருக்கு. இப்படி சந்தேகம் வந்தா குடும்பம் மசிலியா வழங்க, இப்படி இருந்தா வழங்க மாட்டா தலையில ஓட்ட எழுத்து இப்படி சந்தேகப்படுறவளோட குடும்பம் ஓட்டிக்கிட்டு கிடக்குறீங்க. கிளவி ஏவி விட்டது. நான் என்ன சொல்றேன்னா கல்யாணம் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க. இந்த கதை யாருக்கு சொல்லி தெரியுமா? யாருக்கு? இந்த ஆர்டனுக்கார இந்த மிருதங்கக்கார தம்பிக்கிட்டே. அவன் கல்யாணம் பண்ணலடா, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சந்தேகம் வரக்கூடாது, சந்தேகம் வராத அளவுக்கு நடந்துக்கிறேன்னு அதுக்காக சொல்லி ஆகினால பொம்பளை பிள்ளை வெளியே சொல்லுவான். பேசப்பட்டா நிறைய பேசுவான், காலதாம ஆயிடுச்சு. வாங்க 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 வந்து ஆசை தாங்க, வாங்க 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 நீங்க வந்து ஆசை தாங்க, வாங்க 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 வந்து ஆசை தாங்க. வந்திருக்கு பெரியோரா வந்திருக்கு தாய்மார் அனைவருக்கும் கோமாளி வணக்கமங்க, உங்க பாத தொட்டு வணங்குகிறே வந்தவனுக்கு. வாங்க 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 வந்து ஆசை தாங்க. வாசிக்கும் எங்களது அன்பு வாத்தியாருமாகிய அன்பு சகோதரர் கிடாத்திரிக்கையை சேர்ந்த முருகன் அண்ணா அவர்களுக்கு நம்மளது தோப்புனத்த கிராமத்தின் சார்பாக பெரியோர்கள் சார்பாக இளைஞர்கள் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது. நன்றி நன்றி நன்றி. அதற்கு அடுத்தபடியாக மிருதங்க வாசிக்கும் அன்பு தம்பி ரெட்டியபேட்டையை சேர்ந்த ஜிபி பரணி அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. அதற்கு அடுத்தபடி ஆளுநர் வாசிக்கும் அன்பு தம்பி திருப்போணம் அருகாமையில் கல்விமடியை சேர்ந்த கே சக்திவேல் அவர்களுக்கு கொண்டாடப்பட்டப்படுகிறது. இங்கு சிறந்த முறையில் தாள வாசிக்கும் அன்பு மாமா ஏழாவதியை சேர்ந்த ஐயனார் மாமா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடப்பட்டப்படுகிறது. சிறந்த முறையில் அருமையான ஒலி அமைப்பு அன்புள்ளம் உங்கள் முன் பொப்பனவாடிக்கு அன்பு தம்பி திருமணப்பட்டியை சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை எடுத்து கூறப்படுகின்றார்கள். எங்க அவர் வந்து ஆமா பாவம் எவ்வளவு வேகமா கொண்டு வந்தா தெரியுமா? ரொம்ப வேகமா வந்தாரு. அவங்க மயந்தானா? சரி சரி. மதுரையிலிருந்து அத்தனை வேகத்தடையிலே எங்க தூக்கி போட்டு எந்த ஒரு குழுக்களும் குலுங்காம சரியான மலை. ஆமா அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடப்பட்டு நன்றி சொல்லிட்டு போயா. ஐயா ஐயாப்பா எங்களுக்கெல்லாம் பொன்னாடு போட்டிய போட்டாங்கப்பா. ஐயோ மணிக்கு பறந்துருப்பாரு போல இருக்க.
அவளையும் சித்தப்பு நான் வந்த நேரத்துல நான் ஒண்ணுமே பேசல. ஐயோ கடவுளே கடவுளே. ஆமா, பொன்னாடுபட்டிய மாபெரும் கிராமம் தோப்பனத்த கிராம பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். வர்ற சொல்லி சித்தப்பு வர்ற சொல்லி பொம்பளை பிள்ளை வந்தானே எங்கன பொழந்துக்கிட்டு கிடக்குறியா தெரியல.